34 ஆகுது ப்ரோ. 90 kgs இருந்தேன், இப்போ 80க்கு குறைச்சிட்டேன். ஏஜ் 30 கிராஸ் ஆனாலே கஷ்டம் ப்ரோ. ஸோ ரெடியூஸ் வெயிட் ப்ரோ. சுபாஷ் ப்ரோ, நான் காட் ப்ராமிஸா சொல்றேன் ப்ரோ. நீங்க நான் வந்து 14 hours ஒர்க் பண்றேன் ப்ரோ. 14 hours சர்வருக்கு லைவ் எல்லாம் சேர்த்து அந்த 14 hours உக்காந்தே இருக்கனால இப்படி ஆயிடுது ப்ரோ. அன்டைம் சாப்பாடு இதுன்னு நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் குறைக்க முடியல ப்ரோ. என்ன பண்றதுனே தெரியல ப்ரோ. வாக்கிங்லாம் கூட போக ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. ப்ராமிஸா, காட் ப்ராமிஸா வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் குறையல ப்ரோ. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. Calculate your eating item calories. You will definitely able to achieve your goal. No need to stress. என்ன ப்ரோ நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா பார்த்து தான் சாப்பிடணுமா? பசிக்கிறதுக்காக சாப்பிடக்கூடாதா? எனக்கு புரியல ப்ரோ. நம்ம சின்ன வயசுல இருந்து பசிக்குதா ஏதோ ஒண்ணு எடுத்து சாப்பிட்டோமா, அடுத்த வேலையை பார்த்தோமா, இப்படிதானே ப்ரோ இருந்தோம். சாப்பிடறதுக்கு முன்னாடி ஐயோ இதுவா கொஞ்சமா வையி அப்படி சாப்பிடணுமா என்ன? ஐ சிக்கன் இருக்கு அப்படின்னா ஒரு 4 துண்டு எடுத்து தின்றுடலாம். அடுத்து தண்ணி குடிச்சோம், சமைக்கணும்ன்றதுக்கு 2 வாழைப்பழம் இருந்தது சாப்பிட்றோம். நைட்டு கொஞ்சோண்டு இடம் வயிற்றுல இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்தது, ஒரு 2 குட் டே பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டோம், தூங்கணும். இதெல்லாம் என்னவோ பெரிய கொலக்குத்தமும் தப்புன்ற மாதிரி பேசுறீங்களே, எனக்கு பயமா இருக்கு நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா ப்ரோ. நான் There's a time to work, a time to play and a time to eat. This is dinner time. Oh. Disgusting. Okay. எனக்கு கேன்சரோ இல்ல எனக்கு வந்து நோயோ இல்ல ப்ரோ. நான் நல்லா தான் இருக்கேன். பட் ஆனா என்ன வெயிட் குறைய மாட்டேது. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பேஷண்ட் மாதிரி இருக்கு. நான் பேஷண்ட் கேட்கல, இங்க பாரு நான் பேஷண்ட் இல்ல, நான் வெயிட் தான் குறைக்கணும். புரியுதா உங்களுக்கு? வெயிட் குறைக்கணும்னாலே பேஷண்ட் தானா? என்ன லாஸ் பண்ணாலும் ஃபுட்டு டயட் தான் இம்பார்ட்டண்டா? வாக்கிங்லாம் போறேனே ப்ரோ. ஸ்நாக்ஸ் இங்க பாருங்க நான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்நாக்ஸ் அவாய்ட் வந்தாலே போதும்னா உங்களுக்காக, நீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனால உங்களுக்காக நான் என் சீக்ரெட்டை ரிவீல் பண்றேன். யாருக்குமே ரிவீல் பண்ண. ஒய்ஃப் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க பசங்களுக்கு. ஓகேவா? நல்லா கேட்டுக்கும். ஒய்ஃப் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சிருப்பா. யாருக்கு? பசங்களுக்கு. அது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கும். வெளியில கிச்சன்ல இருக்கும். ஓகேங்களா? பேக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால கண்டுக்காதீங்க. வீடு கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஃபுல் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஊருக்கு போறது. எனக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நானும் டயட் மெயின்டைன் பண்றதுனால, டயட்னா வாக்கிங் போறேன் வெயிட் ஏறிடும், அதெல்லாம் எடுக்கிறது இல்ல. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. எனக்கு நீங்க கொஞ்சமா தான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்காக காட்டுறேன். சில நேரத்துல திடீர்னு வாய் நம்மணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஏன்னா நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த சாம்பாரோ எது சாப்பிட்டாலுமே அப்படியே அந்த டேஸ்ட் வாயிலே இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தேங்காய் பருப்பி வாங்கி வச்சிருக்கேன். 90s கிட் அப்படியே தேங்காய் பருப்பி. இதை வந்து கோகோனட்லயே செஞ்சது, ஃபுல்லா நெய் போட்டு கோகோனட்ல செஞ்சிருப்பாங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன், சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அப்படி அது செட் ஆகல அப்படின்னா PT Elite 500 rupees. Congrats for 50k MER. Diet Naraya Variety Aruka. MRNG 2 egg. Noon 100 grams chicken. Rice 100 grams more veggies and night chapati only. I'm following this reduced my thought. அப்படி அது செட் ஆகலைன்னா மைசூர் பாக்கு கொஞ்சோண்டு கடிச்சிக்கலாம். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியா சாப்பிட்டேன், நான்வெஜ்லாம் சாப்பிட்டேன்னா மைசூர் பாக்கு தேங்காய் பருப்புலாம் சாப்பிட வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்காது, கஷ்டமா இருக்கும். அதுக்கு பால்கோவா வச்சிருக்கேன். இது வந்து அந்த காந்திஜி பால்கோவா எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்காது, 90s கிட்டுக்கு தான் தெரியும். இது நம்மளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். Snacks. 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 அடச்சி ஏல கூற ஜோலியா பர்ப்ல அவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த வாய் நம்மன்றதுக்கு. ஒருவேளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு லைட்டா பசிக்குது அன்டைம்ல அப்படின்னா முந்தால் வச்சிருக்கேன். முந்தால் அதை எடுத்து அப்படியே மென்னிக்கிட்டே நம்ம பாட்டுக்கு சாப்பிடலாம். நான் மில்க் பேக்கீஸ்லாம் சாப்பிட்றது இல்லை, டோட்டலா நிறுத்திட்டேன். பிஸ்கெட் வந்து வெயிட் ஏறுன்றனால ஹெல்த் கான்சியஸா என்ன பண்ணிட்டேன்னா
நம்ம பட்டர் கேஷ்யூ இருக்கு இல்லையா, குட் டே, அது வாங்கி வச்சுக்கிட்டேன். தேவைப்பட்டா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சில நேரத்துல வந்து பசங்களை பார்க்க போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா அவனுங்க மட்டும் கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்றாங்கன்னு. எனக்காக ஒரே ஒரு கிரீம் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இது வந்து ஜாம் நடுவுல வந்து பிஸ்கெட்ல இது எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, மெக்ரனன்ட்ல வாங்கி தருவாரு. அந்த பிஸ்கெட் உருண்டையா இருக்கும், நடுவுல ஜாம் வச்சிருப்பாங்க. இது எங்க அப்பா எனக்கு மெக்ரனன்ட்ல வாங்கி கொடுப்பாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போதே. இங்க மெக்ரனன்ட் இல்ல, அதனால நான் இது ஜிம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பிஸ்கெட்ல ஜாம் வச்சிருப்பாங்க, இது கொஞ்சம் சாப்பிடுவேன். இவ்வளவுதான் ப்ரோ ஸ்நாக்ஸ். நான் என்னவோ டப்பாவா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பேசுறீங்களே. இத்தனூண்டு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு நைட்ல பசிக்க போது ஒரு 2-3 மணிக்கு திங்கிறேன். தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிடுவேன் ப்ரோ, கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன். இவ்வளவு தயிர் சாதம் சாப்பிடுவேன், அப்புறம் இந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்குவேன். இது தப்பா? எல்லாரும் இந்த ஸ்நாக்ஸை நிறுத்துன்னு என்ன ஏன் ஸ்நாக்ஸையே கண்ணு வைப்பீங்களா? ஸ்நாக்ஸ் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பா? தப்பில்ல. தின்பண்டங்கள் ஒரு மாசம் சாப்பிட்டா தப்பா? கொஞ்சம் தப்பு மாதிரி தெரியுது. 5 வருஷமா தின்பண்டங்கள் மட்டுமே சாப்பிட்டா தப்பா? ரொம்ப தப்பு. அதே இங்க நடக்குது. இத்தனோண்டு ஸ்நாக்ஸுக்கு தான் உங்களுக்கு என் வெயிட் குறையுமா? இத்தனோண்டு ப்ரோ. நம்ம வீட்டுல எல்லாம் பேரு எங்க தாத்தா இருக்காரு பாருங்க. எங்க தாத்தாவே என்ன பண்ணுவாருன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அது ஒரு கடலை மிட்டாய் கொடுப்பா, அப்பதான்ப்பா சாப்பிட்ட மாதிரியே இருக்குண்ணா. அப்படி ஒரு கடலை மிட்டாய் கடிப்பாரு. நீங்க பார்த்ததுல உங்க வீட்டுல உங்க தாத்தா எல்லாம் கடலை மிட்டாய் கடிச்சதுல? கடலை மிட்டாய் சாப்பிட்டுருக்கீங்களா? உங்க தாத்தா கடலை மிட்டாய் சாப்பிடலாமா? நான் இத்தனோண்டு தேங்காய் பருப்பி தின்னா தப்பா ப்ரோ? என்ன ப்ரோ பேசுறீங்க நீங்க? இத்தனோண்டு தேங்காய் பருப்பில என்ன ப்ரோ தப்பு இருக்கு? ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அவர் தின்னால அந்த கடலை மிட்டாய், நான் அதுக்கு பதிலா தேங்காய் பருப்பி திங்கிறேன். இது தப்பா? சரி, இப்போ என்னோட டயட்டும் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டும் நான் எப்படின்றதும் உங்களுக்கு ஃபுல்லா காமிச்சிட்டேன் ஸ்கிரீன்ல கூட. தயவு செய்து இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு ப்ராப்பரான டயட் இப்ப சொல்லுங்க. என்ன ப்ரோ சுபாஷ் ப்ரோ பிரதர் மாதிரி சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு எனக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இப்ப நீங்களே சிரிக்கிறீங்க. என்ன சுபாஷ் ப்ரோ மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு சிரிக்கிறீங்க? என்ன ப்ரோ சுபாஷ் ப்ரோ? ஐயோ இவனே காட்டி கொடுத்துட்டான் போலியே. சும்மாவே முடியவே இல்லையா ஜோக்கு? வெற்றி ப்ரோ என்ன ப்ரோ பதிலே காணோம், லைவ் விட்டு ஓட்டிங்க. என்னையா எல்லாரும் ஓடிட்டா எப்படியா? பதில் சொல்லுங்க யாராவது. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. Vetrivel 179 rupees. கண்டிப்பா குறைக்க மாட்டீங்க ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் உங்களை பார்க்க வரும்போது ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வரோம். அப்பா மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். ப்ரோ என்ன ப்ரோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்ட்டீங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. PT Elite 100 rupees. Kadali mitai na lathuya. NEA Sathiyama Intha Genmathula Uenku Wait Korayathu. இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வரேன்ட்டீங்க ப்ரோ. இங்க பக்கத்துல லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட் கிடைக்கல ப்ரோ கொஞ்ச நாளா. சுபாஷ் ப்ரோ சென்னையில கிடைச்சா வாங்கிட்டு வாங்க ப்ரோ. இங்க புதுக்கோட்டை லிட்டில் ஆர்ட்ஸ் இல்ல ப்ரோ, ரிலையன்ஸ்லயும் ஸ்டாக் இல்லையா? யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. அது மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல. கோச்சிக்காதீங்க. லிட்டில் ஆர்ட்ஸ் மட்டும் அதுதான் இல்ல ப்ரோ, கிடைக்கல. மற்றதெல்லாம் ஓகே ப்ரோ, மேனேஜ் பண்ணிக்கிறேன். லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கெட் இருந்தா இந்த தேங்காய் பருப்பி செலவே இல்லை ப்ரோ. ஒரு பாக்கெட் லிட்டில் ஆர்ட்ஸ் வாங்கினா 3 நாள் 4 நாள் திங்கலாம். தாய்லி தேங்காய் பருப்பி அந்த விலை விற்கிறான் ப்ரோ. தேங்காய் பருப்பி வாங்கியே சொத்து அழிஞ்சிரும் போல இருக்கு. 30 ரூபா விற்கிறான் ப்ரோ. 4 துண்டு தான் இருக்கு அதுல.
நீங்க லிட்டில் ஆர்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் தேங்காய் பர்பியை கட் பண்ணிப்பேன். என்ன சொல்றீங்க? இப்ப எவன் வீட்டுல இடம் விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படிதானே? ஆஃப் கோர்ஸ் யா. கடலை மிட்டாய் நல்லதியா. நீ சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு வெயிட் குறையாது. எல்லாருமே யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஈட் கீ மைசூர் பாக் டு. ஐயோ வெற்றி ப்ரோ. சரி எல்லாரும் இருக்காங்க உங்களுக்காக சொல்றேன். கொஞ்ச நாளா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல மைசூர் பாக்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாது தெரியுமா? இந்த தேங்காய் பர்பிக்கு முன்னாடி அவன் தான் செல்லப்பில்லை. பட்ஜெட் டைட்டே. எவ்வளோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதே? அந்த டப்பா 320 ரூபா சொல்றான். முடியல. 320 ரூபாய்க்கு வாரம் 2 டப்பா வாரத்துக்கு ஒரு டப்பா வாங்கினா 4 வாரத்துக்கு இருக்கு. நான் பாட்டு கால்குலேட் டப்பா 2 ஆர்டர் போட்டேன். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி சரினா, அடுத்த தடவை ஆர்டர் போட்டோன்னா செருப்புன்ட்டான். நாங்கெல்லாம் யாரு ஆன் பண்ணாத போன்லயே 1/2 மணி நேரம் பேசுவோம். அப்போ நாங்கெல்லாம் அடுத்தவன் வாய் ஆன் பண்ணோன்னு போன் ஆன் பண்ணி போட்டு கொடுத்துருவானுங்க. என்ன போட்டு கொடுத்த? யோ என்னையா இது என் வீட்டு நம்பரு? ஹலோ. அதனால அவாய்ட் பண்ணிட்டேன். முன்னாடி ஆன்லைன்ல போட முடியும், இப்பயும் இருக்கே. இப்பதான் அது ஒய்ஃப் திட்டுறான்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம பாய் கடை ஒண்ணு இருக்கு. பாய் கடைனா ஒரு ஆக்சுவலா ஒரு பாய், அதனால அது பாய் கடை, வேற ரீசனே கிடையாது. ஒரு பாய் அதனால பாய் கடை. அதனால அவர் கடைக்கு போனோம்னா இந்த தேங்காய் பருப்பு விற்கும், அவர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்துடுறது. நான் வந்தோடனே அவர் பேப்பர்ல மடிச்சிருவாரு. தம்பி அப்படின்னு எடுத்து 10 பீஸ் மடிச்சிருவாரு. வேற அப்படின்னு அண்ணே 2 பால் அப்படின்னு. ஓகே தம்பி அப்படின்னு போனோடனே மடிச்சிருவாரு. நம்ம அதுக்கு தான் வரோம்னு தெரியும், ரெகுலர் கஸ்டமர். அவர் தான் இந்த தடவை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இந்த பால்கோவா மேட்ரு. தம்பி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே தான் சொன்னாரு. எங்க அம்மா சத்தியமா காட் ப்ராமிஸ். இத பாருங்க, பொய் ப்ராமிஸ் கூட இல்ல, கிராஸ் கூட வைக்கல. நல்லா பாருங்க, கை கால் எங்கேயுமே கிராஸ் வைக்கல பாருங்க. சத்தியமா சொல்றேன், அவர் தான் சொன்னாரு. இந்த பால்கோவா பேக்கெட்ல இருக்கிறது கொடுத்து, தம்பி இது அந்த கவர்ல வருமே அந்த பால்கோவா மேட்ரு, தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் ஆர்டரே போடுறோம், நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க தம்பின்னு அவர் சொன்னாரு. சத்தியம், எங்க சத்தியம். நான் அவரு சொன்னானே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி 5 கொடுங்கன்ட்டேன். இல்ல தம்பி 1 சாப்பிட்டு பாருங்க. 1 எப்படி பாய் 10 5 கொடுங்க, 5 வாங்கிட்டு வந்துட்டேன். 4 சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு. அடுத்த தடவை வாங்க போப்போ சொல்லணும் அவருக்கு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. சரி வாங்க ஆர்பிக்கு போலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சார், அப்ப நான் வரட்டுமா சார்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பிடுறேன். கைய கால வச்சு பிடிங்கிறாங்க, நீங்க மூடிட்டு போறாங்க. இவனா கல்ல தூக்குத. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.